தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, அதாவது அரசியல் களம் மாறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நாமளும் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். அரசியல் களம் உண்மையிலேயே மாறிடுச்சுதான். ஏன்னா மு.க.ஸ்டாலின் அவர்களும் இப்ப நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் ரெண்டு பேரும் என்ன மாதிரி நடவடிக்கை எல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. விஜய் அவர்கள் ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணியேதான் அவரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதனால அவங்களுக்கு ஆன்லைன் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அது அதிகம் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இவங்களும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கப்புறம் ஆட்சி எப்படி ட்ரை பண்ண போறாரா அதை மு.க.ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் பாத்தீங்கன்னா அவரும் அதேதான். அவர் எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றாரு பாருங்க. இதுக்கப்புறம் பேட்டியே எல்லாருக்கும் மைக்கே நீட்டினாலும் ஆனா பேட்டி கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஏன்னா நான் இப்படி ஒண்ணு பேசுறேன் அப்படி ஒண்ணு பேசுறேன், நீ அதை திருச்சி போட்டு என்னைய கவுத்துறீங்க அப்படின்னு. அது மட்டும் மாத்தக்கூடாது. அவரு சாட்டை திருமுருகன் இடும்பு கருதி இந்த மாதிரி ஒரு 4 பைத்தியக்காரங்க இருக்காங்க, அவங்கள மாத்தணும். அதே மாதிரி இப்ப எல்லாருமே விஜய்க்கு எதிரான, அதாவது இப்ப நடக்கிற அரசை பத்தி தவறான தகவல்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாக்கா மக்கள் அவங்க மேல அவப்பேர் வந்துடும். அடுத்தாச்சு நம்ம ஆச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேருமே கான்பிடண்டா இருக்காங்க. 3வது ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே. அது நிலை ஓஞ்சு போயிருக்குது. அதனால அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அவர் பேசவே தெரியாது அவருக்கு. இந்த மாதிரிங்க, இதுக்கப்புறம் டீ கடையில உட்காந்து பேச வேண்டிய பேச்ச ஆன்லைன்ல போய் பேசுங்க, எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல தீவிரமா பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், கோடி கோடியா செலவு பண்ணி நீங்க தாங்க ஆன்லைன்ல அதிகமா பிரச்சாரம் பண்ணது. எதா திறந்தாலும் யூடியூப் ஓபன் பண்ணாலே அவங்க ஆடு தான். இவங்க ஆடு, ஏடிஎம்கே ஆடு, இந்த திமுக அதிமுக மாத்தி வரும் ஆடு. அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணு. 2வது, இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் இவங்களை விலை கொடுத்து வாங்கி இவங்க ஒரு கட்சி பாடல ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்கள டான்ஸ் ஆட சொல்றது. அதே போல கோடிக்கணக்கில் சேர் போட்டாங்க. ஆனாலும் அந்த சேர் போட்டது பத்தல, ஸ்டேடியத்துக்கு வெளியே நின்னாங்க அப்படின்னு அந்த இன்ஃபுளுசரை வச்சு பிரச்சாரம் பண்ணது இவங்க. அதுக்கப்புறமா பாருங்க, தேர்தல் நேரத்துல இது எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு இன்ஸ்டால் ரீல்ஸ் வேற போட்டார்ல. அது அந்த சின்ன பசங்க 2 பேரும் கூப்பிட்டு நல்லா ரீல்ஸ் பண்றீங்க, அப்படி எனக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பிக்சர் எடுத்தவரும் அவர் தான். அதுக்கப்புறமா லாஸ்டா இப்போ இன்ஸ்டால வீடியோ போட்டு அனுபவம் அவர் தான். இந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ வீட்டுல உட்காந்து வீடியோ போடுங்க, அப்பதான் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள இறங்கிட்டாங்க. இவங்க ஆனா சட்டமன்றத்துல நீங்க பேசும்போது உதயநிதி அங்கிள் என்ன பேசுவார்னா, இவங்க இன்ஸ்டால ரீல்ஸ் ஆச்சு இல்லாம ரியல் ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்ல. ஆனா மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்ஸ்டால போய் ரீல்ஸ் போடுங்க, யூடியூப்ல ரீல்ஸ் போடுங்க, அப்பதான் நம்ம இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லைன்னா நான் திருப்பி கவுந்துருவேன் அப்படின்னு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காங்க, திருச்சி கிழக்குல அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு விஜய் அவரு அப்படின்னு இவர் போய் போட்டியிடறதுக்கு போறாரு. அங்க போய் மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. திருப்பி வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்துல விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. திருப்பி உதயநிதியை அவங்க அங்க எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனதா தேர்வு செஞ்சிருக்காங்க. போய் மு.க.ஸ்டாலின் மண்ணை கவு போட்டு உறுதி. அது மட்டும் கிடையாது, இப்ப இவங்க அப்பா பிள்ளைகளுக்குள்ளே 3க்கு பின் முரண். இன்ஸ்டால ரீல்ஸ் போடக்கூடாது, அது ரீல்ஸ் அச்சா இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம் அப்பா ரீல்ஸ் போடுங்க, போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்ல நான் திருப்பி மண்ணை கப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இது 3க்கு பின் முரணாவே போயிட்டு இருக்காங்க. இதே போலதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் எந்த பேட்டியும் கொடுக்க போறது கிடையாது, அப்படியே பேட்டி கொடுக்குறதுனா எப்பயாவது ஒரு முறைதான் கொடுப்பேன். இன்னொன்னு, அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான். ஏன்னா சினிமாக்காரனுக்கு கொடுத்துட்டு ஆட்சியை கொடுத்துட்டாங்க, அந்த ஆட்சி எப்படியும் நல்லா இருக்க போறது கிடையாது, அதனால அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் அப்படின்னு எதை வச்சு அவர் சொல்றாருன்னு தெரியல. இவ்வளவு நாளா அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பேற்க போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சரட்டை துறைமுருகனுக்கு ஒரு பயம். எங்கடா நம்மள கைது பண்ணி தூக்கி போட்டு போறாங்க, நம்ம பேசாத பேச்செல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சுட்டு அவர்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அவர்கள்னு சொல்லிட்டு அவ்வளவு அவர்கள் வச்சாரு. இப்போ திருப்பியும் விமர்சனத்தை ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பியுமே திமுக கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னு பாருங்க, இந்த டிவிகே ஆட்சி ஸ்டிக்கர் ஒட்டும் ஆட்சியா இருக்குது. அதாவது ஏற்கனவே தொடர் திட்டத்துல இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கூட செஞ்சுட்டு பேசுறாப்புல, வீடியோ போறாப்புல. இப்ப திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, செஞ்சப்பெண் அதிவிரைவுப்படை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இவங்க ஏற்கனவே பிங்க் கலர் கார் விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒட்டாத ஸ்டிக்கரையா நாங்க ஒட்டிட்டோம், நீங்க என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டிங்க சொல்றீங்களா? அந்த கரூர் ஒரு துயர சம்பவம். அந்த துயர சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல அந்த எப்படி அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்த காருக்கு எல்லாத்துக்கும் பேனர் அடிச்சு ரெடி பண்ணி கட்டி எடுத்து பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கும் பேர் தான் ஸ்டிக்கர். சரிங்களா? ஏற்கனவே அம்மா ஆட்சியில இந்த மாதிரி வெள்ள நிவாரணம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் போது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவரு இந்த நிவாரண பணிகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கும் போது ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புனாங்க. இவங்க ஒட்டாத ஸ்டிக்கர் நம்ம ஒட்டிட்டோம். ஏற்கனவே விஜய் நான் ஒண்ணு சொல்லி வந்தாரு, என்னன்னா
நீங்க தொடர்ந்த திட்டத்தை நாங்க அப்படியே தொடருவோம். அதுல எந்த பாதிப்பும் வராது அப்படின்றத சொன்னாரு. அதே போலதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ அதே பேர்ல அப்படியே கண்டினியூ பண்றாங்களே தவிர, அது பேரையும் மாத்தல, எதையும் செய்யல. நேத்து அறிக்கை விட்டிருந்தாரு. இந்த மாதிரி நாளைக்கு எப்பவும் போல 15ஆம் தேதி அந்த மகளிர் உரிமை தொகை வந்து மக்களுக்கு வந்துடும் அப்படின்றது. இன்னைக்கு அந்த உரிமை தொகை எல்லாருக்குமே வந்துருச்சு. அதாவது அதுல மறுசீரமைப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அரசு சைடுல இருந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தேவை, எங்களுக்கு கால அவகாசம் வேணும்னு. அதே போல இந்த மறுசீரமைப்பு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாசத்துல இவங்க அறிவிச்ச திட்டப்படி 2500 ரூபாய் எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கறதையும் முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப திமுகவோட முக்கிய குறிக்கோள், முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வீடியோ வெளியிட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. நேற்று பொதுக்குழு, அதாவது அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவசரமா பொதுக்குழு கூட்டியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மாத காலத்துல வந்து ஏற்கனவே அந்த ஆட்சியை கவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ எப்ப வேணாலும் ஆட்சி கவிழும், ரெடியா இருங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இதுலயே தெரிஞ்சுக்கணும், திமுக அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அராஜகம், அட்டூழியம், தில்லுமுள்ளு, பொய், இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள், ஊழல், இது எல்லாத்தையுமே வச்சுதான் அவங்க எல்லாமே கட்டமைச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஏதாவது தவறு நிகழ்த்தி அதை விஜய் மேல பழிய போட்டு அவர் வந்து அதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த திட்டத்தை முன்னாடி சூட்சகமா சொல்லியிருக்காங்க. அதனால மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே வந்து திமுக என்னென்னலாம் சதி செஞ்சிச்சு அப்படின்றத நினைவுல வச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் அது தீவிரமா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா கருத்துல எடுத்துக்கோங்க. ஏன்னா திமுகவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சியை கவிக்கணும், ஸ்டாலின் ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுதான். அதனாலதான் அவசர அவசரமா ஒரு 8000 வாக்கு வித்தியாசத்துல குளத்தூர்ல தோத்தாலுமே கூட திருச்சி கிழக்கு காலியா இருக்கு, அங்க அவரை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புனாதான் அவங்க வந்து இந்த மாதிரி பல்வேறு அவதூறுகளை பரப்பி எதிர்க்க வந்து கேள்வி கேட்கறது வித்தியாசமான முறை. ஏன்னா லைவ் வேற போக போகுது, மக்கள் மனசுல அவதூறை பரப்பி அவங்க ஆட்சி சரியில்லைன்றத மனசுல நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமா போராடிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு. இதுக்கு சைட்ல இருந்து ஒத்து கட்சிகள்லாம் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை உள்வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு போறதுதான். ஏன்னா இந்த திடீர்னு வந்து ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்சியை பிடிச்சிச்ச ஒரு கட்சி, அதுவும் 108 பெரும்பான்மையான இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கும் பொருட்கள். அதனாலதான் அவதூறு மேல அவதூறு பரப்பிட்டு யாராவது ரோட்ல போலீஸ்காரங்க யார் மேல கேஸ் போட்டா கூட டிராபிக் போலீஸ் அவங்க அந்த சலான் எடுத்து வந்து இதுதான் உங்க ஆட்சியா அப்படின்னு கேட்கறாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க திமுக சரி செய்யறதுதான். அதனால மக்களாக்கி நீங்கள் எதை காதுல வாங்கினாலும் என்ன அவதூறு பரப்பினாலும் அதை நம்பாம நீங்க அதுல என்ன இருக்கு அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துடும். அதை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்பணும். ஏன்னா இவங்களோட முக்கிய குறிக்கோள் அது மட்டும்தான். அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஏன்னா வெளிநடப்பு செய்யணும். இப்போ சட்டசபையில பாருங்க, பெரும்பான்மை நிரூபிக்கும் போது வெளிநடப்பு செய்யணும்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மை நிரூபிச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சு மூஞ்சில கறியை பூசிட்டாங்க உதயநிதிக்கு. இப்ப 2வது மூஞ்சில கறியை பூசிடக்கூடாது, வீட்டுல வேற நம்ம ஸ்டாலின் நமக்கு உட்காந்து பாப்பாரு லைவ, அதனால திருப்பி மூஞ்சில கறியை பூசிடக்கூடாது ஏன் சொல்லி ஓட்டாரு. இந்த மாதிரிதான் எதிர்கட்சி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் பண்ணுவாங்க. சட்டையை கிழிச்சுக்கு வெளியே வருவாங்க, ஐயோ அம்மானு கத்துவாங்க, சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் சிபிஐல இருந்து புடுங்க வருவாங்க, அப்ப ஐயோ அம்மானு கத்துவாங்க. இதுதான் இவங்களோட எதிர்கட்சியா இருக்கும் போது இவங்களோட செயல்பாடுகள். அதனால நீங்க எதிர்கட்சியா இருந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சு போறான்னு பயப்பட வேணாம். எதையும் நிதானமா செயல்பட்டாக்க அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கும் தமிழக வெற்றி கழக பக்கம் நிற்போம். ஏன்னா களத்துல இறங்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் அவங்க ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் களத்துல வந்து மக்கள் குறைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்தை நம்புங்க, வெற்றி உறுதி, தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு போகுது உறுதி. ஏன்னா வாங்கி வச்ச 10 லட்சம் கோடி அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டு 50 வருட 60 வருட கட்சிகள் எல்லாமே 4 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு 5 வருஷ கேப்ல 5 லட்சம் கோடியை கொண்டு வந்தது நம்ம ஸ்டாலின் ஆட்சி தான். அதனால அவர்கிட்ட இருந்து ஆட்சி வேற ஒரு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வரும்போது இருக்கிற கடன் எல்லாத்தையும் சரி பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு போது இருக்கிறது தொடரும். ஆனா அதுக்கப்புறம் சீரமைப்பு செஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க உள்ள திட்டத்தை. அது வரைக்கும் பொறுத்து இருப்போம். தவறான அதாவது சூழ்ச்சிகளை செஞ்சு தவறான கருத்துக்களை திணிச்சு மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிற இந்த திமுக கிட்ட எப்பவுமே உஷாரா இருக்கும். இதுல வேற இன்னொரு கூட்டணி வேற இந்த அவங்களோட கட்சிக்குள்ள இருக்கிற சலசலப்புனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கனாலோ இல்ல பிரிஞ்சு தனித்தனியா ஆயிடுச்சுனாலோ அவங்க சைடுக்கு அவங்க பற்றாக்குறைக்கு எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால எல்லாருமே உஷாரா இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேகமா ஓடினாலோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை விட வேகமா ஓடணும். எல்லாத்திலையும் கண்காணிப்பா இருக்கணும். அதனால மக்களாகி நீங்கள் தான் பார்த்து என்ன எது தப்பு எது சரின்றது தெரிஞ்சு நடந்துக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். மேல மேல எல்லா திட்டங்களும் வரும். பொறுத்திருந்து எல்லாத்தையும் பார்ப்போம்.